குரோதி வருட தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். மிதுன ராசி நேயர்கள், மிதுன ராசி நேயர்கள், ஒவ்வொரு நாளும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் இது நடக்குமா அது நடக்குமா ஏங்கி தவிர்த்த காலங்கள்லாம் போய் இப்போ அடுத்தது குரு வந்து 11 இருந்தும் நிறைய பேருக்கு திருமணம் நடைபெறவில்லை, தொழில் ரீதியான சில விஷயங்கள் சரியாக அமையவில்லை. ஆனால் இந்த குரு பெயர்ச்சியானது மிதுன ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக நன்மை அளிக்கும். ஏனென்றால் உங்கள் ராசிக்கு 12 விரயத்தில் வந்தாலும் கூட அவருடைய பார்வை உங்களுடைய 4ஆம் வீட்டான கன்னியா ராசிக்கு விழுகிறது, 5ஆம் பார்வையான கன்னியா ராசிக்கு விழுகிறது. மேலும் 7ஆம் பார்வையாக விருச்சிக ராசிக்கு விழுகிறது. விருச்சிக ராசி அந்த வீடு உங்களுடைய ராசிக்கு 6ஆம் வீடான கடன், ருணம், ரோகம், சத்ரு போன்ற நிலைகளை குறிப்பதால் இதற்கு தீர்வு ஏற்படும். மேலும் உங்களுடைய வாழ்க்கையில் திருமண வாழ்க்கையில் சில இடையூறுகளை சந்திப்பவர்கள், திருமணம் தள்ளி போனவர்கள் நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் திருமணம் வாய்ப்புகள் ஏற்படும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் நிச்சயமாக வீட்டில் ஆண் வாரிசு என்று ஏக்கத்துடன் இருப்பவர்களுக்கு ஆண் வாரிசு ஏற்படும். இந்த மிதுன ராசியில் உள்ளவர்கள் நிச்சயமாக மகாலட்சுமிக்கு உரிய ஸ்தலங்கள், முக்கியமாக திருப்பதிக்கு சென்று வரதும், அலமேலு தாயாரை வழிபடவும், வெள்ளிக்கிழமை என்று வழிபடவும் நன்மைகள் ஏற்படும்.